Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே vlog தான் காமிக்க போறேன். அந்த ஸ்பெஷல் டே என்னன்னு பாத்தீங்கன்னா ரயானோட ஸ்கூல்ல இன்னைக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன்ஸ். ஆனுவல் டே செலிப்ரேஷன் எல்லா ஸ்கூல்லயும் தானே நடக்கும். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆனுவல் டேக்கு ரயானோட ஸ்கூல்ல அவனுக்கு ஆல்பியன் ஃபோர்ரன்னர் அவார்டுன்னு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. எக்ஸலன்ஸ் இன் லீடர்ஷிப் அண்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அகாடமிக் இயர்ல ரயானோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்ததுக்கான அவார்ட் இது. This is an outstanding award given only to Ryan. So இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஒரு 6 வயசு குழந்தை தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அவார்ட் கிடைக்கும், அதுவும் ஸ்கூல்ல இருந்து கிடைக்கும்னு நாங்க வந்து சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் டேயோட vlog ரெக்கார்டிங் தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த அவார்ட் டே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு என் மாமனாரும் ஏலூர்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ மார்னிங்ல இருந்து இங்கதான் இருப்பாரு. நாளைக்கு வந்து ரயானுக்கு டோர்னமெண்ட் இருக்கு. அந்த டோர்னமெண்ட்டையும் எங்க கூட சேர்ந்து அட்டென்ட் பண்ணுவாரு. சோ அவருக்கு அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். And as usual என் மாமியார் வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. சோ என்னெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க நான் காமிக்கிறேன். அவர் ட்ரெயின்ல வந்ததுனால ரொம்ப ஹெவி வெயிட்டா கொடுக்காம ஓரளவுக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் நான் என்னென்னு காமிக்கிறேன். சோ ரயானோட இந்த அவார்ட் பத்தி சொல்லணும்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவன் வந்து இந்த பிரைமரி செக்ஷன் போய் இந்த ஒரு அகாடமிக் இயர்ல அவன் எல்லா எக்ஸாம்லயும் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்துச்சு. அது எல்லாத்துலயும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் 100 out of 100 மார்க்ஸ் எடுத்திருக்கிறான். கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்கிறான். சோ அவனோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் ஸ்பெல் பில வந்து அவன் ஸ்கூல் டாப்பர் மெடல் வாங்கியிருக்கிறான் அண்ட் ஸ்கூல் டாப்பர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறான். அது ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அப்புறம் லாஜிக்கிட்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸாம்னு ஒண்ணு வைப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம தனியா அப்ளை பண்ணணும். ஆனா ரயானோட ஸ்கூல் வந்து சென்டரா இருக்கிறதுனால அவன் ஸ்கூல்லயே எழுதிடுவான். ஸோ இந்த லாஜிக்கிட்ஸ் எக்ஸாம்ல அவன் வந்து ஜோனல்லயே வந்து 3rd ரேங்க் வந்திருக்கான். ஜோனல்னா இட் இன்க்ளூட்ஸ் பாண்டிச்சேரி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, இது எல்லா ஸ்டேட்ஸும் சேர்த்து அவன் வந்து 3rd ரேங்க் வாங்கியிருக்கான். அப்புறம் செஸ் பத்தி கேட்கவே வேணாம். அவன் வந்து 23 ட்ராஃபீஸ் அண்ட் 17 மெடல்ஸ் வாங்கியிருக்கான். சோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அவனுக்கு இந்த ஆனுவல் அவார்டை வந்து கொடுக்குறாங்க. சோ நம்மலாம் வாழ்க்கையில ஒரு அவார்ட் கூட வாங்கியிருக்க மாட்டோம். அவன் இந்த சின்ன வயசுலயே இப்படி எக்ஸலன்ஸ் அவார்ட்லாம் வாங்குறான். சோ எங்களுக்கு ஆஸ் பேரண்ட்ஸா கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்களும் இதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். சோ இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன், எங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெகக்னிஷனா தான் நான் பாக்குறேன். சோ இன்னைக்கு ஹாப்பியா நம்ம ரயானோட ஆனுவல் டே செலிப்ரேஷனை பார்த்துட்டு அந்த அவார்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பசங்க எல்லாம் ஒரு டான்ஸ் ஷோல இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அந்த டான்ஸ் ட்ரெஸ் தான் அவன் போட்டுட்டுலாம் போனா. சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் மாமனார் ஆந்திரால இருந்து மார்னிங் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வைக்கிறதுக்காக முந்தின நாள் நைட்டே நான் பயிரெல்லாம் போட்டு மாவு அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பயிர் போட்டு எப்படி மாவு அரைக்கணும், அதுவும் நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபியை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாவு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக லைட்டாக இருக்கும். இதில் நம்ம அரிசிக்கு பதிலாக half the குவான்டிட்டி பயிர் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாக மெதுன்னு வரும். எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு அடைச்ச மாதிரி இருக்காது. அதுக்கு சைட் டிஷ்ஷா சாம்பாரும் மெதுவடையும் வச்சிருந்தேன். என் மாமியார் ஏற்கனவே அல்லம் பச்சடி, அதாவது ஜிஞ்சர் சட்னி செஞ்சு அவர் கூடயே கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு டாண்டனும் அவரோட அப்பாவும் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. Lemon. Green grapes, black grapes. Pomegranate, apple. Yeah. Allam pachadi. Then tomato pickle. Tomato chutney, tomato pickle, allam pickle, karapodi for baby, karapodi for you, my darling, bitter gourd powder. Okay. Tomato pickle. Okay, ma. Okay. Okay. That only I can send. No time. No. Then Yeah. T-shirts and shirts. For a family gear. T-shirts are very nice, ma. T-shirts are very nice. T-shirts are very nice. Shirts later we'll see. Shirts also nice. About the shirt, I like that black and white T-shirt. White is having picture. White shirt. I like very much. White? This is the back side.
Oh, the back side இந்த டிசைன் நல்லா இருக்கு. all are very nice. I like this mango. I like this mango color, ma. Mango. She's not getting the hint. Nice, no? Ma, she likes mango. You don't need to buy for next 2 years. That little bigger I purchased. We are not buying for any years. You are only buying every month. Ma, she's saying she likes mango. It's fine, huh? Mango. அம்மாச்சி மனசுல Says we'll come next month. Tell her we'll come next month. I like it. Now I understand. Mango, you like it. Oh. Yeah. என் மாமியாரோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்றாங்க. ஸோ அவங்க அங்கிருந்து அவங்களுக்கு டியூஷன் எடுக்கணும், அதனால அவங்களால வர முடியல. என் மாமனார் மட்டும் வந்திருந்தாரு. நாங்க ரயானுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுக்கு அப்புறம் ஆந்திராக்கு போவோம். அப்பதான் கரெக்டா மேங்கோ சீசனும் வரும். ஸோ ஒரு மூட்டை நிறைய மேங்கோஸ் அள்ளிட்டு வந்துருவோம். அண்ட் ரயானோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் லைட்டா ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு சாரி எடுத்து ரெடியா வச்சிருந்தேன். ரயானுக்கு ஆனுவல் டே செலிப்ரேஷன்ல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அவனை சீக்கிரமா ஸ்கூல்ல போய் விடணும். அதுக்கு வந்து ஆரஞ்சு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் ஜூஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தேன். டீச்சர்ஸ் வந்து இதுதான் கொடுத்து அனுப்ப சொன்னாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தேன். WRSP bus. No, Buster. What's it? No, not Buster. Not Buster. What's this now? No, Buster. Bro. Raiva, I'll serve for you. Raiva, I'll serve for you, baby. Yeah, no. Biryani, come on. You have to eat. Uncle, you like to have now? Yeah. நாங்க 3 o'clock கிளம்பணுங்கிறதுனால நான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். தாம்பரம் ஏரியால இருந்தீங்கன்னா இந்த மாமு பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரியாணி. இர்ஃபான்ஸ் வியூல கூட இந்த வீடியோ இருக்கும். அண்ட் எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பிரியாணி இது. எவ்ரி வீக் நாங்க வாங்கிடுவோம். ஸோ தாம்பரம் ஏரியால இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். அண்ட் இன்னைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ தான் நான் கட்ட போறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு பேரட் கிரீன் அண்ட் ஒரு பிரவுன் அண்ட் ஒயின் கலர் கலந்த மாதிரி ஒரு சாரீ. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் காம்பினேஷன். ஸோ இந்த சாரியை தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இதோட பேர் பண்றதுக்கு கொஞ்சம் கோல்ட் ஜுவல்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு யார் வந்தாலும் இவன் உட்கார வச்சு செஸ் விளையாட வச்சிருவான். இவன் கூட ஒரு கேம் செஸ் விளையாடாம யாராலையும் எஸ்கேப் ஆகவே முடியாது. Oh my God. This is what you told attacking, huh? I meant attack like this, Dad. Ryan, turn this side. ஏ அழகா இருக்குடா. Look this side. Look this side. இங்க பாரு. Enough playing. Come, let's go to school. Time. Maybe 3 o'clock. All your friends are already there. Look here. ஏய் ரயோ, இதான் உன் டான்ஸ் காஸ்டியூமா? என்ன டான்ஸ் ஆட போற? ஆடி காமி. ஜிங்கு 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 ஜிங்கு. Rock and roll. ராக் அண்ட் ரோல். ஓ, What's the step? Do one step and show. ஓகே. Get ready. Okay. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. ஓகே. பை. டேக் கேர். பை பேபி. Go. Bye. Get ready soon. Hey, leave the cycle. Come. Go. Bye.
ரயானை சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு நாங்க ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சாரி கட்டணுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நான் வந்து ரெகுலரா சாரி கட்டுறது இல்ல. ஸோ என்னைக்காவது கட்டும் போது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் எனக்கு அப்படியே பதட்டமா இருக்கும். ஸோ டான்டன் எப்போதுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. முன்னெல்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும்னா ஃபுல்லா ப்ளீட்ஸ்லாம் வச்சு அழகா நீட்டா அவர் தான் கட்டி விடுவாரு. இப்பெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். ஸோ நானே கட்டிப்பேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, பின் குத்துறது மட்டும் அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது என் மாமியார் புடவை தான். போன தடவை நான் ஆந்திரா போயிருக்கும் போது அவங்க கபோர்ட்ல இருந்து இந்த புடவையை எடுத்து கொடுத்தாங்க, காமிச்சாங்க. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எத்தனை புடவை தூக்கிட்டு வந்துட்டு? உங்க அம்மா செம்ம நிறைய புடவை வச்சிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் தான் கட்டுவாங்க. ஒன் டைம் கட்டிட்டு அப்படியே புதுசா வச்சிருப்பாங்க. சோ நம்ம ஏன் காசை வேஸ்ட் பண்ணி புது புடவை எல்லாம் எடுக்கணும்? சோ ஒன் டைம் கட்டுனது தானே நான் எடுத்துட்டு வந்துடுவேன். பிளவுஸ் வந்து எந்துதான். இந்த பிளவுஸ் பேட்டர்ன் வந்து நானே டிசைன் பண்ணது. டிசைன் பண்ணி ஒரு டிசைனர் டெய்லர் கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். இந்த பெல் அடிக்கலாமா? டிங் டிங் டிங். இந்த மாதிரி பொறுக்கி பசங்கள் எல்லாம் நம்ம கூட சேர்க்க கூடாது. இந்த சாரிக்கு இந்த பிளவுஸ் நல்லா மேட்ச் ஆகுது. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல கலர் காம்பினேஷன், சூப்பரா, நல்ல ஒரு ஒயிட் கலர் அண்ட் நல்ல ஒரு கிரீன். நல்லா கட்டியிருக்கேம்மா, அதிசயம். Thank you. So இதுதான் இன்னைக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங். ஆக்சுவலி அவார்டு என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, என்ன வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர போறோமோ இல்லையோ, அது கூட முக்கியம் கிடையாது. அவனோட ஹார்ட் ஒர்க்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கூல்னு இருந்தனா அந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் பிரின்சிபலும் ஒரு குழந்தையோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும், ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும். இதுதான் அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கான ஒரு ஃபியூவலா இருக்கும். நம்ம சும்மா ஒண்ணுமே சொல்லாம ஓகே 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 வின் பண்ணிருக்கியா, ஓகே, அந்த மாதிரி நம்ம சாதாரணமா சொல்லிட்டு விட்டோம்னா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி தோணிடும் குழந்தைங்களுக்கு. இன்னும் இன்னும் நல்லா என்கரேஜ்மெண்ட், ஹைப் கொடுத்தாதான் குழந்தைங்க வந்து நல்லா ஜாலியா ஒரு மாதிரி கேம் மோட்லயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விளையாட்டுத்தனமாவே சூப்பரா எக்ஸல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் நானும் டான்டனும் எப்போதும் பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அவனை அந்த அளவுக்கு தூக்கி வச்சு பாராட்டுவோம். அப்ப அவனுக்கு அந்த சந்தோஷத்திலேயே அவன் இன்னும் மேலும் மேலும் பெர்ஃபார்ம் பண்ணுவான். சோ நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டாம வேற யாருங்க பாராட்டுவா? அதுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாது. சோ உங்க குழந்தைங்களையும் நீங்க வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்க என்ன ஒரு சின்ன பாசிட்டிவா ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களும் நல்லா பெரிய ஆளா வருவாங்க. வாங்க இப்ப நம்ம ஆனுவல் டேக்கு போலாம். இங்க சீஃப் கெஸ்டா ஒரு எல்டர்லி கப்பிள இன்வைட் பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே எங்க அபார்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் இவங்க தான் சீஃப் கெஸ்ட்னு. Rosario from class 1 has had an exceptional academic year. He has excelled in chess, achieved the school topper position in swimming. He has also been chosen to participate in the under 7 year category at the
Championship, where he will represent Chengalpattu district in the upcoming state level chess championship. With his remarkable accomplishments in chess, Spelby, academics and his impressive collection of 23 trophies and 18 medals from various chess competitions at district and state levels, he has truly distinguished himself. Ryan Michael Rosario of Grade 1C is identified as Alfian Forana. Thank you, ma'am. ஆல்ஃபியன் ஃபோர் ரன்னர்னா ஆல்ஃபால இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு அவன் ஒரு முன்னோடியா இருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த அவார்டை அவனுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா யூகேஜி குழந்தைங்களுக்கு கிராஜுவேஷன் செரமனி வச்சாங்க. கிண்டர் கார்டன்ல இருந்து பிரைமரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறதுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து வச்சாங்க. அந்த கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களோட தேங்க்யூ சாங் அண்ட் டான்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் நடந்தது. இது பார்ட் 1 வீடியோ தாங்க. பார்ட் 2 வீடியோல ரயானோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் என் மாமியார் என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புனாங்க அதெல்லாம் காமிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.